24 நிமிடங்கள், 23 ஏவுகணைகள், 9 தீவிர முகாம்கள் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கரெக்டாக 24 நிமிஷத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக நம்மளுடைய இராணுவப்படை பண்ணியிருக்கு. ஏன் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணுங்கிற விஷயம் இங்கே எல்லா மக்களாலையுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா காலையிலேருந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லா சமூக ஊடகங்களையும் பேசுகிறாங்க, எல்லா பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. ஆனால் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏதோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கும். எதை மையமாக வச்சு இந்த பேரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது. அதாவது நம்ம அரசாங்கத்தை பற்றி ஒவ்வொரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து 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 பண்ணுறாங்கன்னு சொல்லி, அது மாதிரி இந்த விஷயத்தை ரொம்பவே யோசித்து எல்லாத்துக்கும் எமோஷன், அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற ஒரு பேரை கூட தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்கன்னா உண்மையிலே பிரில்லியன்ட். அதாவது இராணுவ வலிமை ஒரு பக்கம் இருக்குது, ஒவ்வொருத்தரோட சிந்தனை ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதுக்கு டைட்டில், அதாவது ஒவ்வொரு சினிமாவுக்கு டைட்டில் வச்சா எப்படி படம் ஓடாதுங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த போர் முறைக்கு ஒரு பேரை தேர்ந்தெடுத்தாங்க பாருங்க. அங்கே தாங்க இருக்குது நம்மளுடைய இராணுவ அரசு. ஆப்ரேஷன் சிந்தூர், அதாவது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் 26 பேர் இறந்தாங்க இல்லையா, அதில் பெண்கள் முன்னாடி ஒவ்வொரு பெண்ணோட கணவரையும் துடிதடிக்க சுட்டு கொண்டாங்க. அப்போ எல்லா பெண்களுமே விதவையானாங்க இல்லையா, அவங்க விடவாயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நெற்றியில் வைக்கப்பட்ட அந்த குங்குமம், அதாவது வடமொழியில் சிந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, செந்தூரம் சிந்தூர் அப்படின்னா வார்த்தைகள் இருக்கு. அந்த குங்குமத்தின் அடிப்படையில் குங்குமத்தை இழந்த பெண்களுடைய சாபம், கோபம், வலி இதெல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு அவங்கள பழி தீர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் ஆப்ரேஷன் சிந்தூர்ங்கிற பேரை இங்கே உள்ள வச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் இப்போ தேடி பிடிச்ச அந்த தகவலை பார்க்குறப்ப எனக்கே ஒரு ஆனந்தம், ஒரு வெறி, ஒரு கூஸ்பம் தான் அது இருக்கு. ஏன்னா எல்லா பேரும் அந்த இடத்துல எவ்வளோ துடிதுடிச்சு போய் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நியாயம் வேணும், நீதி வேணும், ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி எவ்வளோ கோபப்பட்டிருப்பாங்க, ஒரு ஆதங்கப்பட்டிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த பேரை வச்சாங்க பார்த்தீங்களா. உண்மையில அதுக்கு ஒரு ராயல் சல்யூட். ஆப்ரேஷன் சிந்தூர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஒரு பதிலடி தாக்குதலாக அமைஞ்சது தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த தாக்குதல் எப்படி நடந்துச்சு, எந்த மாதிரி நாங்கள் செயல்முறைப்படுத்தினோம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய கூட்டம், பத்திரிகையாளர் கூட்டம் இன்னைக்கு டெல்லியில் நடந்துச்சு. இந்த கூட்டத்துக்கு முக்கியமாக 3 பேர் வந்திருந்தாங்க. அதில் ஒரு ஆண், 2 பெண். இங்கே தான் நம்மளுடைய ராணுவ அரசு சம்பவம் மேலே சம்பவம் பண்ணிட்டு ஒரு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சாங்க. விளக்கம் அளிக்கிறதுக்கு 2 பெண்களை தான் முன்னிலையாக வச்சுருந்தாங்க. அந்த 3 பேர்த்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மத்திய வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேசி அண்ட் விங் கமாண்டர் வியோமிகா சிங். இந்த 2 பெண்கள் தான் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சு, இந்த தாக்குதல் பதிலடி தாக்குதல் நாங்கள் எப்படி நடத்துகிறோங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபியா குரேசி இருக்காங்க இல்லையா, லெப்டினன்ட் கர்னல், இவங்க குஜராத் மாநிலத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய குடும்பத்தின் பின்னணியே பார்த்தீங்கன்னா இவங்க தாத்தா காலத்தில் பிரிட்டிஷோட அந்த இராணுவத்தில் ஒர்க் பண்ணி இராணுவத்தில் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆசை அவங்க குடும்பத்துக்கே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து வளர்ந்த சோஃபியா குரேசி அவர்கள், இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இந்த சோஃபியா குரேசி அவர்கள் அவங்க இராணுவத்தில் சேரணும், அதுதான் அவங்களுடைய ஆசையாக சேர்ந்து இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முக்கியமான ஒரு தாக்குதலுக்கு இவங்களுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வியோமிகா சிங். இந்த வியோமிகா சிங்னு பேருக்கு அர்த்தம் என்னன்னால வானத்தின் மகள் தான் அர்த்தம். அந்த பேருக்கு பொருள் அப்படி அமைஞ்சதால என்னவோ சின்ன வயசுலேருந்து இவங்களுக்கு விமானப்படையில் சேரணுங்கிற ஒரு தீராத ஆசை இருந்திருக்கு. அதன் அடிப்படையிலே சின்ன வயசுலேருந்து நிறைய படிப்புகள் படித்து அதை பற்றி அத்தனை அறிவுபூர்வமான விஷயங்களை எடுத்து இன்னைக்கு ஒரு விங் கமாண்டராக இருந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இவங்களுடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அமைஞ்சிருக்கு. இந்த 2 பெண்களை வச்சு இந்த பத்திரிகை சந்திப்பை நடத்த விட்டுருக்கு நம்மளுடைய இந்திய அரசு. இப்போ உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே என்னடா உங்களை 2 பெண்களை வச்சு ஒரு விஷயத்த சொல்ல வச்சிருக்காங்கன்னா அப்போ இந்த தாக்குதலுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் யோசிக்க வச்சிருக்கு. நமக்கும் பெருமையாக இருக்குது. 24 நிமிடங்களில் 23 ஏவுகணை வச்சு 9 தீவிரவாதி முகாம்களை அடித்தது சாதாரண விஷயம் இல்லைங்க. உலகமே மறந்து போயிருப்பாங்க. நம்மளுடைய இராணுவ வலிமை, இராணுவ பலம்ங்கிறது பாகிஸ்தானுக்கு மட்டும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கலங்க, உலக நாடுகளுக்கே இதன் மூலமாக இந்தியாவோட இராணுவ வலிமை எப்படி இருக்கிறத நிரூபிச்சு காமிச்சிருக்கு. வெளியில் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு நாடு சொல்ல மாட்டாங்க இந்தியா இவ்வளோ இராணுவ வலிமை கொண்ட நாடா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஆனால் புரிஞ்சுக்கிடுவாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்கிறது தான் இந்த சின்ன ஒரு சாம்பிள், அவ்வளோதான். மீண்டும் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குதா நடக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து பார்ப்போம். மே 23 வரக்கூடிய 23ஆம் தேதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சம்பவம், இன்னொரு சம்பவம் இருக்குன்னு சொல்லி அதை டெல்லி வட்டாரங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். இதெல்லாம் ஆதாரமற்ற ஒரு தகவல் தான். இன்னும் முக்கியமான தகவல், ஆதாரமான தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன்